இன்னல் ஹம்துலில்லாஹ். மறுமையில் அல்லாஹு பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை பட்டியலிட்டு நாம் வரிசையாக பார்த்து வந்தோம். சொல்லப்பட்ட விஷயம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அறிவுரை சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அதை பயன் தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக நாமெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுள்ளோம். ஈமான் கொண்டவர்களை கேட்ட விஷயத்தில் உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தினால்தான் நமக்கு இந்த விஷயம் அத்தனையும் பயனளிக்கும். இப்போதெல்லாம் மார்க்கம் சொல்லப்பட்டு விட்டால் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், போன வாரம் ஒரு தாய் வந்திருந்தார், மிக பிரமாதமாக பயான் பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்று சொல்லி அந்த சபை விட்டு போகும்போது அது மறக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்ப்போம். கடந்த காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துன்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுப்பா என்று கேட்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு, 2 மணி நேரம் போனதே தெரியல, 3 மணி நேரம் போனதே தெரியல, நகைச்சுவையாகவும் சிந்திப்பதற்கும் உள்ள ஒரு நிகழ்ச்சியாக சொல்லுவாங்க. பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வந்தவங்களாம் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், சூப்பராக இருந்துச்சிங்க, என்னம்மா பேசுனாங்க, என்னம்மா கருத்து இருந்தது என்று சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பிறகு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிப்பாங்களான்னு கேட்டால் அது அங்கத்துக்கு அங்கேயே விட்டுருவாங்க. அதுபோல தான் இன்றைக்கி மார்க்கம் என்பது மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டு விட்ட சொன்னால், இதே கேட்டோம், நம்மளுடைய கடமை, நம்ம வந்துட்டோம், கேட்க வேண்டிய சூழ்நிலை, விருப்பமோ இல்லையோ 1/2 மணி நேரம் நம்ம பள்ளிவாசலில் உட்காந்தே ஆகணும், இது கேட்டு ஆகணும் என்ற நிலையில் தான் பெரும்பாலும் உள்ளங்கள் வந்துட்டு இருக்குது. ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை தான். இங்கே உட்கார்ந்து கூட நம்மளுடைய வீடு என்னாச்சு, வியாபாரம் என்னாச்சு, நம்ம நிலை என்னாச்சு என்றெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அன்பு கொண்டவர்களே, இந்த ஜும்மா தினம் என்பது நாம் உருவாக்கிய அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியது. எதற்காக என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை இங்கேயே சரி செய்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் மரணித்து விட்டால் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போவதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்குமானால் அவர்கள் மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய கருணாளன். திருமுறை குர்ஆனிலே சோனம் எப்படி இருக்கும் என்று நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் டிமோ காட்டியிருக்கிறான். நரகம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு டிமோ காட்டியிருக்கிறான். டிமோ என்று சொன்னால் வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை மறுத்தால், இறை மறுப்பாளர்களாக இருந்தால் நீங்கள் நரகத்தில் இருப்பீர்கள், அதனுடைய வேதனையை நீங்கள் அனுபவிப்பீங்கள். நெருப்பு என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா? நம்ம வீட்டில் எத்தனை பேருமே அடுப்பை பற்ற வச்சுட்டு தான் இருக்கிறோம், நெருப்பை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த நெருப்பு என்பது அடுப்பில் இருந்தால் அந்த பாத்திரத்தில் என்ன வைக்குமோ அதன் பயன் தரும். அதையே கொழுந்து விட்டு எரிஞ்சு சொன்னால் வீட்டை எரிச்சிரும், அதே இன்னும் அதிகம் பேர் எரிஞ்சால் ஒரு ஊரையே எரிஞ்சிடும். இதை நாம் உணரக்கூடியவங்க தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு கிடக்கக்கூடிய நல்ல ஒரு செய்தி, சொர்க்கமாக இருந்தாலும் நீங்கள் இன்பத்தில் இருப்பீங்க, உங்களோட வீடுகளுக்கு கீழே ஆறுகள் ஓடும், பாலாறும் தேனாரும் என்று பலவிதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நெருப்பை பற்றி பேசும்போது, நீங்கள் நெருப்பு ஜுவாலை சுவைப்பீர்கள், சீல்களை குடிப்பீர்கள், நீங்கள் கொதி நீர் தான் அருந்துவீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஏன் சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு முடிவு என்று நீங்கள் நினைச்சிடாதீங்க. இந்த வாழ்க்கை எப்போது உங்களுக்கு முடிவு பெறுகிறதோ அப்போ தான் மறுமைக்கு உண்டான வாழ்க்கை ஆரம்பமானது. இது நிலையற்ற ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியது. மறுமை என்பது நிலையான ஒரு வாழ்க்கை. நிலையான வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த கேட்கக்கூடிய விஷயங்களை அத்தனையும் உள்வாங்கி நடைமுறைப்படுத்தினால் மட்டுமா தவிர நம்மளுக்கு பயனளிக்கும். ஏதோ கேட்டோம் வந்தோம் என்று போனோம் என்று சொன்னால் நம்மளோட நிலை என்பது மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக போய்டும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அன்பு கொண்ட என்னுடைய சகோதர சகோதரிகளே, இருக்கக்கூடிய தவறுகளை கலைத்து நல்மக்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நற்கூலி பெற்றவர்களாம் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த அறிவுரை உங்களுக்கும் எனக்கும் பயனளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னோட உரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.